திருச்சிற்றம்பலம். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று அம்பலக்கூத்தனுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு இந்த அற்புத காப்பியத்தை நமக்கு அருளி செய்த சேக்கிழார் பெருமானை தூக்கு சீர் திரு தொண்டர் தொகை விரிவாக்கினால் சொல்லவல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதி குன்றைவாள் சேக்கிழானடி சென்னி இருத்துவாம் என்று சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு நாம் காப்பியத்திற்குள்ளே செல்லலாம். கடந்த 2 வாரங்களாக குளச்சிறை நாயனாரை பற்றிய செய்திகளிலே அவருடைய பண்பு நலம், அவர் செய்த தொண்டு நலம் அவற்றை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். திருத்தொண்டில் வழாதவர், தலமுற பணிந்து ஏத்தும் தகைமையாளர், நண்பு கூர்ந்து அமுதூட்டும் நலத்தினர், பாதம் நாளும் பரவிய பண்பாளர் என்ற அவருடைய பண்புகளை பற்றி ஒவ்வொரு பாடலிலே தெரிவித்து வந்தார்கள். புத்தகம் வைத்திருப்பவர்கள் திருவாவடுதுறை ஆதீன பதிப்பகம் திருத்தொண்டர் புராணத்தில் 1707 பாட்டு பாருங்க. 1707 பாடல். இன்ன நல் ஒழுக்கத்தினால் ஈரில் சீர் தென்னவன் நெடுமாறருக்கு சீர்துகள் மந்திரியற்கு மேல் ஆகியார் ஒன்னலார் செற்று உறுதிக்கண் நின்றுள்ளார் என்று நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். இன்ன நல் ஒழுக்கம் என்பது என்ன என்பது மேலே சொல்லப்பட்டதாகிய அவர் தொண்டிலே வழாமல் நின்றது, அடியார்களை தலமுற நிலத்திலே விழுந்து பணிந்து வணங்கி அவர்களை வரவேற்றது, அவர்கள் பலராக ஒரு கூட்டமாக வந்தாலும் அல்லது தனி ஒரு நபராக வந்தாலும் அவர்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்வது, அமுது ஊட்டுவது, அவர்களுடைய சிவபெருமானுடைய பாதத்தை நாளும் பணிந்தது, அஞ்செழுத்து ஓதுகின்ற அடியார்களுடைய திருவடிகளை வணங்குவது என்ற இந்த பண்புகள், இதுதான் இன்ன நல் ஒழுக்கத்தினால் என்று சேக்கிழார் பெருமான் அவருக்கு சுட்டுகிறார். அதனாலே அவருக்கு என்ன கிடைத்ததுங்கும் போது, பாண்டிய நாட்டினுடைய மன்னனாகிய நின்றசீர் நெடுமாறன், அவன் அப்பொழுது நின்றசீர் நெடுமாறன், அப்பொழுது அவனுக்கு கூன் பாண்டியன் நெடுமாறன் என்று பெயர் இருந்தாலும் அவன் முதுகிலே கூணல் ஒன்று இருந்து குனிந்தவனாக கூணனாக அவர் இருந்ததினாலே கூன் பாண்டியன் என்றே அழைக்கப்பட்டான். அந்த கூன் பாண்டியனுக்கு அவர் மன்னனாக இருந்தார். தென்னவன் நெடுமாறனுக்கு செய்திகள் மண்ணு மந்திரிகற்கு மேலாகியார். மந்திரிகற்கு மேல் அப்படிங்கும்போது மந்திரிகளுக்கெல்லாம் தலைமை மந்திரியாக அவர் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருந்தவர் ஒன்னலார் செற்று உறுதிக்க நின்றுள்ளார். ஒன்னலார் என்றால் பகைவர்கள், எதிரிகள். அரசனுக்கு மந்திரியாக இருந்ததினாலே அவன் செய்த போர்களிலும் அவர் பங்கு கொண்டு அரசனுக்காக சண்டையிட்டு எதிரிகளை, பகைவர்களை முறியடித்து அரசனுக்கு வெற்றியை தேடி தந்திருக்கக்கூடிய தன்மை. ஒன்னலார் செற்று உறுதி கண் நின்றுள்ளார். இது இன்னொரு விதத்தில் பார்த்தாக்க இவருடைய தனிச்சிறப்பே, நாட்டுக்கு பகைவர்களாக இருக்கக்கூடியவர்களை மன்னன் அழிக்க முயற்சியது போல சமுதாயத்திற்கு பகைவர்களாக, நம்முடைய சைவ சமயத்துக்கு பகைவர்களாக, நம்முடைய மரபுகளுக்கும் பண்பாடுகளுக்கும் எதிரிகளாக இருந்த சமணர்களை அழித்து ஒழித்து சைவ நெறியை, திருநீற்று ஒளியை பரப்புவதற்கு இவர் பெரும் துணையாக இருந்தார் என்பது இந்த வரலாறு. அவருடைய வரலாறினுடைய சிறப்பே அதுதான். பாண்டிய நாட்டிலே சைவம் நீங்கி சமணம் எங்கும் சமண மதம் தலை தூக்கி என்று மன்னனே சமண சமயத்தை சார்ந்தவனாக இருந்ததுனால இவர் அந்த சமண சமயத்தை போக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதன் மூலமாக அவர்களை நாட்டை விட்டு ஓடும்படி செய்தார் என்பது, அதையும் இங்கே ஒன்னலார் செற்று என்று சேக்கிழார் நமக்கு குறிப்பாக உணர்த்துகிறார். ஆய செய்கையர் ஆயவர் ஆரணி நாயனார் திருப்பாதம் நவின்றுள்ளார். அடுத்த பண்பாக சொல்கின்ற போது சிவபெருமானுடைய திருவடிகளையே எப்பொழுதும் நினைக்கக்கூடியவர். 6 அணி நாயனார். 6 அணி நாயனார் என்பது சிவபெருமானை கொள்கின்ற வார்த்தை. ஏன்னா அவனுடைய தலையில தான் கங்கை ஆறு உள்ளது. அந்த ஆறை அணிந்திருக்கக்கூடிய தலைவர்.
பாய சீர்குனை பாண்டிமாதேவியார் மேய தொண்டுக்கு மெய்த்தொண்டர் ஆயினார். 1708 பாடல் பார்த்துங்க. மேய தொண்டுக்கு மெய்த்தொண்டர் சீர்குனை பாண்டிமாதேவியார் என்று அங்கே சொல்லுகிறார். பாண்டிமாதேவி ஆகிய மங்கையர்க்கரசி சோழ நாட்டிலிருந்து சென்ற இளவரசி. அவளும் ஷார்ட், உயரம் குறைந்தவளாக இருப்பாள். அதனால தான் அவளுக்கு மானின்னு பேர். மங்கையர்க்கரசி வளவர்வோன் பாவை என்ற பாடல்ல இவங்க மானி, வளைக்கையால் மானி என்று ஞானசம்பந்தர் குறிப்பிடுவார். அவளும் ஷார்ட்டா இருந்ததுனால பாண்டிய நாட்டு மன்னனுக்கு அவளை மணமுடித்திருந்தார்கள். சோழ நாடு சைவ நெறியிலே சிவபெருமானையே வணங்குகின்ற ஒரு நெறியிலே இருந்த அரசர்கள் குலம். நான் முன்னரே சொல்லியிருக்கிறேன், பிற்கால சோழர்கள் காலத்திலும் சரி, முற்கால சோழர்களுடைய காலத்திலும் சரி, சிவபெருமானை தவிர வேறொரு சமய நெறிகளிலே சோழர்கள் ஈடுபடவில்லை. இன்றைக்கு நம்ம பார்க்கின்ற கோயில்கள், திருக்கோயில்கள், பல கோயில்கள் சோழ மன்னர்களாலேயே கட்டப்பட்டது தான். அந்த அளவுக்கு அவர்கள் சிவபெருமானிடத்தில் ஆழ்ந்து பற்று கொண்டவர்களாக இருந்தார்கள். பிற்காலத்திலே மங்கையர்க்கரசியார் காலத்திற்கு பிறகு வந்த ராஜராஜ சோழன் நாம் அறிந்தது தஞ்சை பெரிய கோயிலை கட்டினான். நாம் இன்றைக்கு பாடுகின்ற திருமுறைகளை சிதம்பரத்திலே தில்லையிலிருந்து தேடி கண்டெடுத்து அவைகளுக்கு பன்னடைவு செய்து இன்றைக்கு நமக்கு 1000 ஆண்டுகள் கழித்து நாம் இன்றைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அது ராஜராஜ சோழனுடைய ஒரு பெருமை மிக்க சிறப்பான பணி. இப்படி சைவம் சார்ந்த செயல்களையே சோழ மன்னர்கள் செய்து வந்தார்கள். அப்படிப்பட்ட சோழ மன்னனுடைய பாண்டிமாதேவி பாண்டிய நாட்டு நெடுமாறனுக்கு மனம் செய்து கொடுத்த பொழுது அவன் சமண சமயத்திலும் நாடே சமண சமய இருளில் மூழ்கி இருந்ததையும் கண்டு மனம் வருந்தினால். மதுரையிலே சொக்கநாத பெருமானுடைய ஆலயம் இருக்கிறது. மதுரையே ஆட்சி செய்த தடாதகை என்ற பெயரிலே ஆட்சி செய்த மீனாட்சி என்னுடைய ஆலயம் இருக்கிறது. அப்போ சைவம் எவ்வளவு உயர்வாக இருந்ததோ அந்த நாட்டிலே, அந்த நகரத்திலே சைவம் நீங்கி சமணம் தலை தூக்கி நின்று சமணர்களுடைய கண்டுமுட்டு கேட்டுமுட்டு என்று சொல்லக்கூடிய அந்த நிலையே அங்கு உயர்ந்திருந்ததை கண்டு அவள் மிகவும் வருந்தினாள். இந்த நிலை எப்போது மாறும் என்பதற்காக அவள் ஏங்கி இருக்கின்ற பொழுதுதான் சோழ நாட்டிலே 3 வயது பாலகன் ஒருவன் உமையம்மையினுடைய பாலை அருந்தி மிக்க ஞானம் மிக்கவனாக பல்வேறு பாடல்களை பாடுகிறான், சமணர்களை ஓட்டுகிறான் என்ற செய்தி ஒற்றர்கள் வாயிலாக பாண்டிமாதேவி ஆகிய மங்கையர்க்கரசிக்கு கிடைக்கிறது. அதனாலே அவள் அதை பற்றி விவரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு தன்னுடைய மந்திரியாக இருந்த குலச்சிறையாரிடத்திலே அதை தெரிவிக்கிறார். அந்த பாலகன் இந்த பாண்டிய நாட்டிற்கு வந்தால் இந்த சமண நெறி நீங்கி மீண்டும் சைவ நெறி தலைக்குமே என்று குலச்சிறையாரிடம் கூறி, எப்படியாவது அந்த ஞான குழந்தையை நம் நாட்டிற்கு நீங்கள் அழைத்து வர வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று மங்கையர்க்கரசியார் சொல்லுகிறார். அதன் அடிப்படையிலே தான் அப்பரடிகளும் ஞானசம்பந்த பெருமானும் திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யத்திலே வேதங்கள் அடைத்த கதவை திறக்கவும் மூடவும் பாடி அங்கே தொண்டு செய்து கொண்டிருந்த பொழுது குலச்சிறை நாயனாருடைய பணியாளர்கள் வந்து ஞானசம்பந்த பெருமானை கண்டு பாண்டிய நாட்டினுடைய சமண இருள் நீங்க தாங்கள் வர வேண்டும் என்று மந்திரி குலச்சிறையார் தெரிவித்தார் என்று தகவலை சொல்லுகிறார்கள். அவர் அங்கிருந்து கிளம்பி செல்லுகிறார். நமது அப்பரடிகளுடைய வரலாற்றில் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த மங்கையர்க்கரசியாருடைய சைவ சமயம் தழைக்க வேண்டும் என்ற அவருடைய அந்த தொண்டுக்கு மெய் தொண்டர் ஆயினார். இவர் வந்து துணையாக நின்று அந்த காரியத்தை செய்து கொடுத்தார். அதுதான் இவருக்கும் சிறப்பு. மங்கையர்க்கரசியாருக்கு மட்டும் சிறப்பு இல்லை, அதை செய்து முடித்த அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசையை முழுமையாக நிறைவேற்றி பாண்டிய நாட்டை சமண இருளிலிருந்து சைவத்திற்கு கொண்டு வந்த பெருமை குலச்சிறையாருக்கு தான் உண்டு. அதைத்தான் மேய தொண்டுக்கு மெய்த்தொண்டர் ஆயினார் என்று சேக்கிழார் பெருமான் அதை காட்டுகிறார். அடுத்ததாக புன்னயத்து அருகந்தர் பொய் நீக்கமும் தென்னர் நாடு திருநீறு போற்றவும் மண்ணு காடியர் வள்ளலார் பொன் அடி சென்னி சேர்த்தி மகிழ்ந்து சிறப்பினார். இதுதான் நான் சொன்னதுதான் அந்த
ஞானசம்பந்த பெருமான் வந்தால்தான் பாண்டிய நாடு சைவ நெறிக்கு மேலும் என்று மங்கையர்க்கரசியாருடைய விருப்பத்தை அவரும் ஏற்றுக்கொண்டு தென்னர் நாடு திருநீறு போற்றவும். முக்கியம் என்ன, திருநீறு போற்றுதல் அப்படிங்கிறதுல என்ன சிறப்புன்னா, சைவத்தினுடைய முக்கியமான அடையாளம் திருநீர். 3 அடையாளங்கள்: உருத்திராக்கம், திருநீரு, சடைமுடி, ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடியவைகள் எல்லாம் சைவத்தினுடைய அடையாளமாக சைவ நெறியிலே நிற்பவர்கள் கடை கொள்ள வேண்டிய செயல்களாக நாம் கொண்டாலும், பார்த்தவுடன் தெரிந்து கொள்ளக்கூடிய, ஒருவரை கண்டவுடன் தெரிந்து கொள்ளக்கூடிய முதல் தோற்றம் திருநீர் தான். நெற்றி நிறைய திருநீர் பூசி இருப்பவர்களை கண்டால் பணிந்து வணங்க வேண்டும். அதுதான் சைவத்தினுடைய முதல் செயல். அந்த வகையில் திருநீர் போற்றவும். இது பின்னாடி ஞானசம்பந்த பெருமான் பாண்டிய நாட்டுக்கு எழுந்தருளுகின்ற பொழுது குலச்சிறையார் ரொம்ப அழகாக அந்த செய்தியை சொல்லுகிறார். சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருள பெற்ற பேரு இதனால் எற்றைக்கும் திருவருள் உடையே. பாண்டிய நாட்டில் இந்த திருநீற்று நெறி போயிடுச்சு, சமணர்களுடைய நெறி பரவிடுச்சு. அந்த திருநீற்று நெறி ஒரு காலத்தில் இருந்தது. அதான் சென்ற காலத்தின் பழுதிலா திறம். அப்போ திருநீற்று ஒளியினாலே விளங்கி சிவபெருமானே சோமசுந்தரன் என்ற பெயரிலே மீனாட்சியை மணந்து சொக்கநாத பெருமானாக அருளாட்சி செய்த மதுரை நாட்டிலே, பாண்டிய நாட்டிலே அந்த சைவம் நீங்கி சமணம் என்ற இருள் சூழ்ந்தது. அப்போ அந்த சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் அது மீண்டும் வர வேண்டும். இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருள பெற்ற பேர் இதனால் எற்றைக்கும் திருவருளை. இன்னைக்கு ஞானசம்பந்த பெருமானே நீர் தோன்றியதுனாலே, நீர் இங்கே வந்ததுனால நன்று இந்நெறியில் ஆழ்ந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனும் என்பார். ஞானசம்பந்த பெருமான் வந்ததுனால சமண சமயத்தை ஒழிக்கல. பாண்டிய நாட்டில் மறைந்திருந்த, காணாமல் போயிருந்த திருநீற்றை மீண்டும் அவர் வெளிப்படுத்தினார். அதான் ஞானசம்பந்த பெருமானுடைய சிறப்பாக குலச்சிறையார் பாடுவார். இது பின்னாடி நம்ம அவருடைய வரலாற்றில் பார்க்க போறோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த சீர்காழியிலிருந்து வந்த ஞானசம்பந்தருடைய திருவடிகளை தன் தலைமையிலே அவர் சேர்த்தி மகிழ்ந்த சிறப்பினார். இந்த பாடல்கள் எல்லாம் இப்போ இவரை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 பாடல்கள் இவர் சொல்லி இருக்கிறார். இந்த மாதிரி இவர் சொல்லுவதற்கு எங்க கிடைச்சது ஆதாரம்? சேக்கிழாருக்கு எங்கே ஆதாரம் கிடைத்தது? எதன் அடிப்படையில இப்படி குலச்சிறை நாயனாரை பற்றி அவருடைய இவ்வளைய பண்புகள் உள்ளவர் என்று எல்லாம் இவர் சொல்லுகிறார் என்று பார்த்தோம் என்றால், மிக அற்புதமாக ஞானசம்பந்த பெருமான் மதுரையிலே அருளி செய்த பதிகம், அந்த பதிகத்திலே அவர் இதை குறிப்பிடுகிறார். நான் அறிந்த வகையிலே ஒரு அடியாருடைய வரலாறு முழுக்க முழுக்க நம்முடைய சமயாச்சாரியார் பாடிய ஒரு திருப்பதிகத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது குலச்சிறையாருடைய வரலாறு தான். நமக்கு தெரியும், மங்கையர்க்கரசி வளவரோன் பாவை வரிவலை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தொறும் பரவ பொங்கழல் ஒருவன் பூதநாயகன் நூல் 4 வேதமும் பொருள்களும் அருடி அங்கையற்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே என்ற புறநீர்மை பண்ணிலே ஞானசம்பந்த பெருமான் முதலாக மதுரையிலே ஒரு பதிகம் பாடுகிறார். இந்த பதிகத்துக்குள்ள சிறப்பு என்னவென்றால், 11 பாடல்கள் கொண்ட இந்த பதிகத்தில் அவர் 1, 3, 5, 7, 9 இந்த பாடல்கள் எல்லாவற்றிலும் மங்கையர்க்கரசியாரை பற்றி பாடுகிறார். 2, 4, 6, 8, 10 என்ற பாடல்களிலே குலச்சிறையாரை பற்றி பாடுகிறார். அந்த 2, 4, 6, 8, 10 பாடல்களிலே அவர் சொல்லுகின்ற
குலச்சிறையாரை நேரே பார்த்து அவருடைய பண்பு நலங்கள், அவருடைய சிறப்புகளை பற்றி ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிற அதை அடிப்படையாக கொண்டுதான் குலச்சிறை நாயனாருடைய புராணத்திலே பாடல்கள் 10 பாடல்களையும் சேக்கிழார் வடிவமைத்திருக்கிறார் என்பது, அது ரெண்டையும் நம்ம ஒப்பு நோக்கும்போது நன்றாக தெரிகிறது. அதில் சில பாடல்கள் கொஞ்சம் பார்ப்போம் நம்ம. இப்போ 2வது ஞானசம்பந்தருடைய அந்த பதியத்தில் 2வது பாடலாக, வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் விருப்பினான் வெள்ளை நீர் அணியும் கொற்றவன் தனக்கு மந்திரியாய குலச்சிறை குழாவி நின்று ஏத்தும் ஒற்றை வெல் விடையன் உம்பரார் தலைவன் உலகினில் இயற்கையை ஒழித்திட்ட அற்றவர்க்கு அற்ற சிவன் உரைகின்ற ஆளவாயாவதும் அதுவே என்று 2வது பாடலிலே குலச்சிறையாரை பற்றி ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். அது அப்படியே சேக்கிழார் பெருமான் எடுத்துக்கொண்டு, உலகர் கொள்ளும் நலத்தினராயினும் அழகில் தீமையராயினும் அம்புலி இலகு செஞ்சடையார்க்கு அடியாரினில் தலம் உற பணிந்தேத்தும் தன்மையார் என்று அதை வெளிப்படுத்துகிறார். அதுபோல ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்ற, நலமிலராக நலமது உண்டாக நாடவர் நாடறிகின்ற குளமிலராக குளமது உண்டாக தவம்பனி குலச்சிறை பரவ கலிமலி கரத்தன் மூவிலை வேலன் கரியுரி மூடிய கண்டன் அலைமலி புனல் சேர் சடைமுடி அண்ணல் ஆளவாயாவதும் இதுவே என்ற பாடலை அப்படியே 1703வது பாடல்ல, குறியில் 4 குலத்தினராயினும் நெறியில் அக்குலம் நீங்கியவராயினும் அறிவு சங்கரர்க்கு அன்பர் எனப்பெறில் செறிவுற பணிந்து ஏத்திய செய்கையார் என்று குலச்சிறை நாயனாரை பற்றி சொல்கிறார். அவருடைய திருப்பதிகத்தில் என்ன சொன்னாரோ அதை அடிப்படையாக கொண்டு சேக்கிழார் பெருமான் குலச்சிறை நாயனாருடைய வரலாற்றிலே சொல்கிறார். அதுபோல, நாவனங்கு இயல்பாம் அஞ்செழுத்தோதி நல்லராய் நல்லியல் பாதம் நல்லியல்பாகும் கோவனம் பூதி சாதனம் கண்டால் தொழுதெழு குலச்சிறை போற்ற ஏவனங்கு இயல்பாம் ராவணன் தின்தோல் 20 நெறிதர ஊன்றி ஆவணம் கொண்ட சடைமுடி அண்ணல் ஆளவாயாவதும் இதுவே என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார். இந்த பாடல்ல இந்த வரிகளை அப்படியே சேக்கிழார் பெருமான் எடுத்துக்கொண்டு அவருடைய குலச்சிறை நாயனார் வரலாற்றில் பூதி கோவனம் சாதனத்தால் பொழிந்து ஆதி தேவதம் அஞ்செழுத்தாமவை ஓது நா வணக்கத்தால் உரைப்பவர் பாதம் நாளும் பரவிய பண்பினார் என்று சொல்கிறார். இங்கே ஞானசம்பந்த பெருமான் நாவனங்கு இயல்பாம் அஞ்செழுத்தோதி நல்லராய் நல்லியல் பாகும் அப்படின்னாரு. அதை அப்படியே ஓது நா வணக்கத்தால் உரைப்பவர் என்று சேக்கிழார் பெருமான் குலச்சிறை நாயனாருடைய வரலாற்றில் எடுத்து பாடுகிறார். அதே மாதிரி 10வது பாடலில் சொல்லுகின்ற போதும், தொண்டராய் உள்ளோர் திசை திசை தோறும் தொழுத்து தன் குணத்தினை குழாவ கண்டு நாள்தோறும் இன்புறுகின்ற குலச்சிறை கருதி நின்று ஏத்த குண்டராய் உள்ளார் சாக்கியர் தங்கள் குறியின் கண் நெறியிடை வாரா அண்டர் நாயகன் தன் அமர்ந்து வீற்றிருந்த ஆளவாயாவது மதுவே என்ற பாடலில் குலச்சிறையை சொல்கிறார். இதை சேக்கிழார் பெருமான் அப்படியே எடுத்துக்கொண்டு இன்னனல் ஒழுக்கத்தால் ஏரில் என்று சொல்லக்கூடிய அந்த பதியத்தில் ஒன்னாளார் செற்று உறுதி கண் நின்றுள்ளார் என்று சமணர்களை ஒழிப்பதற்கு துணை நின்றார் என்று காட்டுகிறார். இப்படி தேவார பதிகம் ஒன்று ஒரு அடியாருடைய வரலாற்றை பாடுவதற்கு சேக்கிழாருக்கு துணை செய்தது என்றால் அது ஞானசம்பந்த பெருமான் அருகில் இருக்கக்கூடிய இந்த மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை என்ற அந்த பதியம்தான். அந்த பதியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளைத்தான் இங்கே குலச்சிறை நாயனாருக்கு அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இதில் மற்றொரு வேடிக்கை என்னென்றால், இதில் மங்கையர்க்கரசியாரை பற்றியும் 5 பாடல்கள் சம்பந்தர் பாடியிருக்கிறார். ஆனால் சேக்கிழார் பெருமான் மங்கையர்க்கரசியார் வரலாற்றிலே 3 பாடல்கள் தான் பாடுகிறார். குலச்சிறை நாயனாருக்கு 11 பாடல்கள் பாடியிருக்கிறார். ஆனால் மங்கையர்க்கரசியாரை பற்றி பாடுகின்ற பொழுது 3 பாடல்களிலேயே இந்த அனைத்து செய்திகளையும் வைத்து சேக்கிழார் பாடியிருக்கிறார். நாம் அதை அந்த வரலாறு வருகின்ற போது நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் காழி பெருமானாகிய ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடிகளின் மீது மிக்க பற்று கொண்டு
அவருடைய அந்த திருவடியை தன் தலைமையிலே சூட்டிக் கொள்ளக்கூடிய பெருமான் என்பதை மண்ணு காழியர் வள்ளலார் பொன்னடி சென்னி சேர்த்து மகிழ்ந்த சிறப்பினார் என்று சொல்லுகிறார். இந்த இவர்கள் சந்தித்த அந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செய்தி சொல்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமான் பாண்டிய நாட்டிற்கு எழுந்தருளினார். பாண்டிய நாட்டினுடைய எல்லை பகுதிக்கு அந்த நகரத்துக்கு, மதுரை நகரத்தினுடைய புறம்பே அவருடைய சிவிகை, முத்துச்சிவிகை வந்தது. இவர் வருகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டு குலச்சிறையாரும் கிளம்பி அந்த இடத்திற்கு வந்து சேருகிறார். பல்லக்கிலே இருந்து கொண்டு ஞானசம்பந்த பெருமான் பார்க்கிறார். அப்பொழுது குலச்சிறை நாயனார் அடியற்ற மரம் போலே தரையிலே விழுந்து பல்லக்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானை வணங்குகிறார். இப்ப 2 பேரும் ஒருத்தர் பார்த்ததில்லை. வேதாரண்யத்தில் அவர் தங்கியிருந்த போது குலச்சிறையாருடைய உதவியாளர்கள், அவர் அனுப்பிய அதிகாரிகள் தான் போய் ஞானசம்பந்தரை பார்த்து மதுரைக்கு வரணும்னு கோரிக்கை வைத்தார்கள். அப்போ ஞானசம்பந்தர் எப்படி இருப்பார் என்பது குலச்சிறையாருக்கும் தெரியாது, குலச்சிறையார் எப்படி இருப்பார் என்பது ஞானசம்பந்தருக்கும் தெரியாது. அப்பதான் முதல்ல அவர்கள் சந்திக்க போகிறார்கள். அதை சொல்லுகின்ற போது சேக்கிழார் சொல்லுகிறார், அன்பராய் அவர் முன் பணிந்த சீர் அடியார் அன்னலார் அடியினை வணங்கி முன்பு நின்று எடுத்த கைகளால் காட்டி முருகலர் சோலைகள் சூழ்ந்து மின் பொலி விசும்பை அளக்கும் நீள்கொடியார். அதுக்கு முன்னாடி அவரை எப்படி சந்திக்கிறார் போது, அஞ்சலி குவித்த கரங்களும் தலைமேல் அணைந்திட கடிது சென்று அணைவார் நஞ்சனி கண்டர்த்தம் திருமகனார் உடன்வரு நல் தவ கடலை நெஞ்சினில் நிறைந்த ஆர்வம் முன் செல்ல. நெஞ்சினில் நிறைந்த ஆர்வம் முன் செல்வான். ஞானசம்பந்தரை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆவல் அவருக்கு முன்னாடி போகுதான். குலச்சிறை நாயனார் பின்னாடி போறாராம். கண்டு நீள் நிலத்திடை தாழ்ந்து பஞ்சவர் பெருமான் மந்திரி தலைவர் பாங்குற அணைந்து முன் பணிந்தார். பல்லாக்கு வந்து நின்றுச்சு. இவர் குதிரையில போனவர் குதிரையை விட்டு இறங்கி சாஷ்டாங்கமாக தரையிலே விழுந்து வணங்கினார். இப்போ 2 பேருக்கும் தெரியாது. ஞானசம்பந்தருக்கு இவர் தான் மந்திரி குலச்சிறை, இவர் தான் தன்னை வர சொல்லி ஆட்களை அனுப்பினாருங்கிறது தெரியாது. அதனால பல்லாக்கு நின்றது. இப்படி என்னன்னு பார்த்தாங்க. பக்கத்தில் இருந்த அடியார்கள் வந்து இவர்கிட்ட இவரோட மந்திரினா இவர் தனியாக வந்திருக்க மாட்டார்ல, இவருடைய மெய்க்காவலர்கள், இவருடைய உதவியாளர்கள்னு யாராவது 4-5 பேர் வந்திருப்பாங்க. அவங்களிடத்துல யார் என்ன வந்து வணங்குறாருங்கும் போது அவர் தான் மந்திரி குலச்சிறையார் என்று அவர்கள் சொல்ல, நிலைமிசை பணிந்த குலச்சிறையாரை நீடிய பெருந்தவ தொண்டர் பலரும் முன் அணைந்து வணங்கி மற்ற அவர்தம் பழியின் மிசை நின்று எழாவகை கண்டு மலர்மிசை புத்தேல் வழிபடும் புகழி வைதீக சேகரர் பாதம் குளவி அங்கு அணைந்தார் தென்னவன் அமைச்சர் குலச்சிறையார் என கூற. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டுக்கிட்டாங்க. இவர் தான் பாண்டிய மந்திரி குலச்சிறை என்று மந்திரியோடு உடன் வந்தவர்கள் சொன்னார்கள். அந்த அடியார்கள் ஓடி சென்று ஞானசம்பந்த பெருமானிடத்துல, அவங்க தான் நம்மளை வர சொன்ன குலச்சிறையாராம், மந்திரியா, பாண்டிய மன்னனுக்கு மந்திரி குலச்சிறையாராம், அவங்க தான் வந்து இப்போ வணங்கிட்டு இருக்காங்க என்று சொல்ல, உடனே பல்லக்கை கீழே இறக்க சொல்லி ஞானசம்பந்த பெருமான் குதித்து கீழே இறங்கினாராம். சிறப்புற செல்வர் அவர் உரை கேட்டு திருமுக தாமரை மலர்ந்து விரவொளி முத்தின் சிவிகை நின்று இழிந்து. இந்த இழிந்துன்னு சொன்னாக்க தொக்குன்னு நம்ம குதிக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி இழிந்து விரைந்து சென்று அவர் தம்மை அணைந்து. அப்பவும் இவர் ஏந்திரிக்கல, அதான் வேடிக்கை. இவர் நமஸ்காரம் பண்ணி விழுந்துட்டு உடனே ஏந்திரிச்சுன்னு இது பண்ணல, அப்படியே விழுந்த கலையா கிடக்கிறாரு குலச்சிறை நாயனார். பல்லக்கிலேருந்து ஒரு குதிச்சு ஓடி வந்து ஞானசம்பந்த பெருமான் அவரை கரமலங்கள் பற்றியே எடுப்ப கைதொழுது அவரும் முன் நிற்ப வரமிகு தவத்தால் அவரையே நோக்கி வள்ளலார் மதுர வாக்கு அளிப்பார். ஞானசம்பந்த பெருமான் அவருடைய தோள்களை பற்றி அவரை தூக்கி நிறுத்தி அவருக்கு இனிமையான வார்த்தைகளை சொல்லுகிறாராம். என்ன வார்த்தை சொல்லுகிறார் என்றால், நம் பெருமான் தன் திருவருள் பெருகும் நன்மைதான் வாலிதே என்ன. பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு பூரணமாக எப்பொழுதும் நிறைந்திருக்கும் என்று ஞானசம்பந்த பெருமான் குலச்சிறையாரை வாழ்த்தினார். இந்த இருவரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் என்ன ஏது என்ற விவரங்களை எல்லாம் கேட்டுக்கொண்ட பிறகு, மதுரை எங்கே இருக்கிறது,
ஆலவாயில் அண்ணலுடைய கோயில் எங்கே இருக்கிறது என்று ஞானசம்பந்த பெருமான் கேட்க, அந்த மரங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய சோலையிலே தான் ஆலவாய் பெருமானுடைய ஆலயம் அமைந்திருக்கிறது என்று குலச்சரியார் சொல்ல, அப்போ பாடப்பட்ட பதிகம்தான் இந்த மங்கையர்க்கரசி வளவர் முன்பாவை என்ற பாடல் அப்போது பாடப்பட்டது. கோயிலுக்கு போகலை, மங்கையர்க்கரசியாரை பார்க்கலை. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் அப்பவே பாடிடுறார். மங்கையர்க்கரசியினுடைய சிறப்பையும் குலச்சிறையாருடைய சிறப்பையும் அங்கேருந்தே பாடுறார். பாடின பிறகுதான் மந்திரியார் அவரை கூட்டிக் கொண்டு ஆலயத்துக்கு செல்கிறார். தொண்டர்தாம் போற்றி காட்டிட கண்டு துணை மலர் கரம் குவித்தருளி மண்டு பேர் அன்பால் மண்மிசை பணிந்து மங்கையர்க்கரசி என்று எடுத்தே எண் திசை பரவும் ஆலவாயாவது இதுவே என்று இருவர் தம் பணியும் கொண்டமை சிறப்பித்து அருளி நல் பதிகம் பாடினார் குவலயம் போற்ற. இந்த செய்தியெல்லாம் எங்க வருதுன்னா ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றில் வருது. குலச்சிறை நாயனார் வரலாற்றில் இதெல்லாம் சொல்லலை. இப்போ நம்ம அங்கே போகிறோம். நம்ம ஞானசம்பந்தருடைய வரலாற்றிலிருந்து இவருடைய பாட்டு நம்ம எடுக்கிறோம். விரிவாக ஞானசம்பந்த பெருமான் வரலாறு நம்ம பார்க்கின்ற போது பார்க்கலாம். அந்த மாதிரி ஆலயத்திற்கு சென்று வணங்குகிறார்கள். அப்புறம் செய்தியை கேள்விப்பட்டு மங்கையர்க்கரசியாரும் வந்து தரிசிக்கிறார் என்பது செய்தி வரலாறு அப்படி போகிறது. அந்த வகையில் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடிகளை தன் தலைமேலே சூட்டி கொண்ட பெருமான் மண்ணு காடியர் வள்ளலார் பொன்னடி சென்னி சேர்த்து மகிழ்ந்த சிறப்பினார் என்று குலச்சிறையாரை பற்றி சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். இதற்கு அடுத்ததாக தான் மதுரையில் நாம் படிக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறுல அனல்வாதம், புனல்வாதம், சுரவாதம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. வாதில் தோற்ற அமனரை வன்கழு தீது நீங்கிட ஏற்றுவித்தார் திறம் யாது போற்றினேன் மேல் இனி ஏத்துகேன் வேத நீதி மிழலை குறும்பர்தார். இந்த பாடலோட அவருடைய வரலாற்றை சேக்கிழார் நிறைவு செய்கிறார். இதில் வாதில் தோற்ற அமனரை வன்கழு தீது நீங்கிட ஏற்றுவித்தார். இந்த செயல்தான் குலச்சிறை நாயனாருடைய முக்கியமான செயலாக நம்ம பார்க்கிறோம். சைவம் தலைப்பதற்காக சமணத்தை ஒடுக்குகின்ற அந்த நிகழ்விலே அவர் வாதில் தோற்ற அமனரை, வாதில் தோற்ற இந்த வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். மதுரைக்கு வந்த ஞானசம்பந்த பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்த பிறகு அவர் தங்குவதற்கான திருமணம் ஒன்றை ஏற்பாடு செய்து குலச்சிறையார் அங்கே கொண்டு போய் அவர்களை விட்டுகிறார். மடத்திலே ஞானசம்பந்தரும் அவருடைய அடியார் பெருமக்களும் தங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த செய்தியை சோழ நாட்டிலிருந்து ஒரு சிறுவன், இந்த செய்தி நடக்கின்ற போது ஞானசம்பந்த பெருமானுக்கு சுமார் ஒரு 10 வயது இருக்கலாம். அப்போ 10 வயது உள்ள ஒரு பாலகன் சோழ நாட்டிலிருந்து நம் சமயத்தை கருவறுக்க வந்திருக்கிறானாம் என்ற செய்தியை சமணர்கள் கேட்டு கண்டுமுட்டு கேட்டுமுட்டு என்ற வகையில மன்னனிடத்திலே சென்று அதை நீக்க வேண்டும், அவனை இந்த நாட்டை விட்டு துரத்தி விட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அரசன் நீங்கள் வேண்டுவன செய்யுங்கள் என்று அவன் சொல்ல, தங்களுடைய மந்திரத்தினாலே அந்த மலத்திலே தீ வைக்குமாறு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். சமண சமயத்துடைய அந்த மந்திரத்தின் மூலம் தீ கொளுத்துகின்ற பொழுது அது சென்று பற்றவில்லை. ஏனெனில் பெருமான் ஞானசம்பந்த பெருமான் 5 எழுத்து ஓதி இருக்கிறார். 5 எழுத்து மந்திரம் ஆதி மந்திரம் 5 எழுத்து. ஆகவே 5 எழுத்து மந்திரத்தின் முன்னாலே சமணர்கள் அனுப்பிய அந்த துர்மந்திரங்கள் செல்லுபடியாகாமல் தீ பரவாமல் போயிற்று. மந்திரத்தினால் வைக்க முடியவில்லை என்றால் என்ன, நேராக வைக்கலாம் என்று சமணர்கள் இரவு நேரத்திலே தீப்பந்தங்களை கொண்டு ஞானசம்பந்தர் தங்கியிருந்த திருமடத்திற்கு தீ வைத்தார்கள். தீ பற்றி எரிந்து அடியார் பெருமக்கள் துயருகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் அதை அறிந்து பையவே சென்று பாண்டியருக்காகவே என்று அந்த தீயை மடைமாற்றம் செய்தார். இந்த தீமை நடைபெறுவதற்கு காரணம் அரசன் தான். நாட்டிலே ஒரு தீமை நடைபெற்றதென்றால், ஒரு ஒழுங்கின்மை நடைபெற்றதென்றால் அதற்கு காரணம் அரசனே. இது பழைய, அன்றைக்கு மட்டுமில்லை இன்றைக்கும் அதுதான் சட்டம். இன்றைக்கும் நம்ம அரசியலில் பார்க்குறோம், எங்கேயாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா அதுக்கு உடனே அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றெல்லாம் எதிர்கட்சிகள் கோரிக்கை கொடுக்கின்றன. அந்த மாதிரி அந்த காலத்திலையும் அப்படி தான்
ஒரு தவறு நடந்து விட்டால் அந்த தவறுக்கு அரசன் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் நீதியாக, அரச நீதியாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில சமணர்களுக்கு இவ்வளவு இடம் கொடுத்து தீ வைப்பதற்கு, அதாவது கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் அப்பரடிகளுடைய வரலாற்றில் நம்ம பார்த்தோம். அப்பர் ஏன் சமண சமயத்துக்கு போனார் அப்படின்னா, அதுல கொல்லாமை என்ற தூய்மையான விரதம் இருக்கிறது என்பதற்காகத்தான் போனார்னு சேக்கிழார் ஒரு செய்தி சொல்லுவார். அப்படிப்பட்ட கொல்லாமையை தவமாக கொண்ட சமணர்கள் தாங்களே தீப்பந்தத்தை வைத்து ஞானசம்பந்தர் மடத்திலே தீ வைத்தார்கள். அப்படிங்கும் பொழுது அதற்கு அந்த அளவுக்கு அவர்களுக்கு உரிமையும் அவர்களுக்கு ஆதரவும் கொடுத்தது மன்னனுடைய குற்றம் என்பதனாலே ஞானசம்பந்த பெருமான் இந்த தீ மன்னனை சென்று பற்றுக என்றார். மன்னனிடத்தில் எப்படி சென்று போகணும்னா, அனலாக அவனுடைய உடம்பை சென்று பற்றுக என்று அதையும் இன்னும் காரிக்கையாக ஒரு இதாக சொன்னாராம். ஏன்னா மன்னனுடைய மனைவி மங்கையர்க்கரசியார். இப்போ ஞானசம்பந்தர் பாண்டிய நாட்டுக்கு வந்ததுக்கு காரணமே மங்கையர்க்கரசியார் தான். அவர் தான் குலச்சிறையார் மூலமாக பாண்டிய நாட்டிற்கு வரவழைத்திருக்கிறார். அதனால அவருடைய மாங்கல்யத்திற்கு தீது வந்து விடக்கூடாது, அவருடைய மாங்கல்யத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதனால ஞானசம்பந்தர் சொல்லுகின்ற பொழுது பையவே சென்று பாண்டியர்க்காக வேணும். இந்த பைய என்பது பாண்டிய நாட்டில் உள்ள ஒரு சொல் வழக்கு. மெதுவா மெதுவா, அதை பையம்பாங்க. பைய அப்படின்னு சொன்னாக்கா சோழ நாட்டில் அதுக்கு பொருள் வேறு. ஆனால் பாண்டிய நாட்டில் மெதுவான்னு அர்த்தம். கொஞ்சம் மெதுவா போ அல்லது மெதுவா செய்யி அப்படின்னு சொல்றத பைய செய்யி என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று ஞானசம்பந்தர் அந்த தீயை மடம் மாற்றினார். மன்னனுடைய உடலிலே வெப்பு நோயாக இந்த தீ இரவிலே சென்று பற்றியது. மன்னன் பரிதவித்தான். எப்படி அப்பரடிகள் சூளை நோயால் பாதிக்கப்பட்டு தகித்தாரோ அதே போன்று கூன்பாண்டியனும் தகித்தான். என்ன செய்வது என்று தெரியாத போது சமணர்கள் தங்களுடைய மணி மந்திர ஔஷதங்களினாலே அவர்களுக்கு வைத்தியம் செய்தார்கள். ஆனால் எதுவும் எடுபடவில்லை. அப்பொழுது பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசியார் மெதுவாக சோழ நாட்டிலிருந்து ஒரு சைவ சமயத்து அடியார் வந்திருக்கிறார், அவரை கொண்டு செய்யலாம் என்று குலச்சிறையாரையும் மங்கையர்க்கரசியாரும் அரசனிடத்தில் சொன்னார்கள். அவனுக்கு உடல் உபத்திரவம் போனால் போதும், தனக்கு நோய் அந்த நோய் நீங்கினால் போதும் என்பதுதான் அப்போதைக்கு அவனுக்கு இருந்த நிலை. அதனால எப்படியாவது என்னுடைய உடல் நோய் நீங்கினால் போதும், யாரை வேண்டுமானாலும் வர சொல்லுங்கள் என்று அவன் அரசன் சொல்லுகிறான். அப்பொழுது குலச்சிறையார் தான், அவர் குணப்படுத்தினால் நாம் சைவத்திற்கு திரும்ப வேண்டும், இந்த சமணர்களை ஒடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி ஞானசம்பந்த பெருமானை அழைக்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமான் சென்று மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் பதிகத்தை பாடி திருநீரையே மட்டும் அவனுடைய உடம்பிலே ஒரு பக்கம் பூசுகிறார். மற்றொரு பக்கத்திலே சமணர்கள் அவர்கள் கற்ற மந்திரங்கள் அவர்களுடைய மருந்துகளை கொண்டு தடவுகிறார்கள். ஆனால் ஞானசம்பந்தர் தடவிய பக்கம் இந்த அந்த சுரமானது, அந்த வெப்பமானது நீங்கி குளிர்ச்சியாகிறது. சமணர்கள் பக்கத்திலே மிகுதியாகிறது. அப்பொழுது மன்னன் தாங்க முடியாமல் இந்த பக்கமும் நீரே தடவுக என்று ஞானசம்பந்த பெருமானை வேண்டிக் கொள்கிறான். அந்த இடதுபுறத்திலும் ஞானசம்பந்த பெருமான் திருநீற்றை தடவி அவனை முழுமையாக குணப்படுத்தினார். இதை கண்ட சமணர்கள், இது ஏதோ மாய வேலை, மந்திர வேலை, நாங்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம், சமண சமயம்தான் உயர்வு என்று சொல்லி எங்களுடன் வாதம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த முதல்ல திருநீற்றினாலே அவருடைய உடல் வெப்பத்தை நீக்கியது சுரவாதம் என்று சொல்லுவார்கள். அந்த சுரவாதத்திலே சமணர்கள் தோற்று போனார்கள். அடுத்ததாக அனல்வாதம் செய்ய வேண்டும் என்று சமணர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். அரசனும் சரி என்று அதுக்கு ஏற்பாடு செய்தான். இரண்டு பேரும் தங்களுடைய சமயத்தினுடைய கருத்துக்களை, தங்களுடைய இறைவனுடைய பெருமைகளை ஒரு ஓலையிலே எழுதி நெருப்பிலே இட வேண்டியது. யாருடைய நெருப்பு எரிந்து போகாமல் பசுமையாக அப்படியே முழுமையாக இருக்கிறதோ அவர்களுடைய சமயம் அதான் உயர்ந்தது என்பதை இருவரும் ஏற்றுக்கொள்வது என்று தீர்மானம் செய்து போட்டியிட்டார்கள். அதில் சமணர்கள் தங்களுடைய அஸ்தி நாஸ்தி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை எழுதி ஓலையில் எழுதி அனலிலே போட்டார்கள். ஆனால் அது உடனடியாக பற்றி எரிந்து சாம்பலாகி போனது. ஞானசம்பந்த பெருமான் தான் பாடியிருந்த பதிகங்களிலிருந்து, ஓலைச்சுவடியிலிருந்து ஒரு பதிகத்தை உருவினார். அது திருநள்ளாற்று பதிகமாகி போகமார்த்த பூன்மொழியால் என்ற அந்த பதிகம் வரப்பெற்றது. அந்த பதிகத்தை எடுத்து நெருப்பிலே இட்டார். ஆனால்
ஓலை எரிந்து காய்ந்த ஓலையில் எழுதினது. ஆனால் ஓலை எரியாமல் மேலும் பச்சையாக, அதாவது ஃப்ரெஷ்ஷாக புது இலை போன்று, ஓலை போன்று அது மாறியது. அதனால் அந்த பதிகத்துக்கே பச்சை பதிகம் என்று பின்னாலே பெரியோர்கள் பெயரிட்டார்கள். ஆகவே அனல்வாதத்திலே தோற்று போனோம் என்று சமணர்கள் அத்தோட விடலை. இது பற்றாது, நாங்கள் அடுத்து புனல்வாதம் செய்ய வேண்டும் என்றார்கள். அது சொல்லுகிற போது, வைகை ஆற்றிலே எங்களுடைய சமய கருத்துக்களை எழுதி ஓலையிலே எழுதி விடுவோம், நீங்கள் உங்கள் சமய கருத்துக்களை எழுதி விடுங்கள். அப்படி செய்கின்ற போது யாருடைய ஓலை ஆற்றினுடைய ஓட்டத்தை எதிர்த்து நின்று செல்லுகிறதோ அந்த சமணம்தான் வெற்றி பெற்றது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போது சமணர்கள் கூடுதலாக, அப்படி நாங்கள் இந்த போட்டியில் ஏற்கனவே சுரவாதத்தில் தோற்று போயாச்சு, அனல்வாதத்தில் தோற்று போயாச்சு, இன்னும் எத்தனை தடவையா போட்டி வைப்பீங்கன்னு குலச்சிறையார் அவர்களை கண்டிக்கிறார். இந்த போட்டியில் நீங்கள் தோற்று போனீங்கன்னா என்ன செய்வீங்க என்கும்போது, நாங்கள் கழுவில் ஏறுவோம் என்று அந்த சமணர்கள் தாங்களாகவே ஒரு உறுதி கொடுத்தார்கள். இந்த புனல்வாதத்தில் தோற்று போனால் நாங்கள் கழு ஏறுவோம் என்று அவர்கள் ஒரு உறுதி கொடுத்தார்கள். அப்புறம் அதே மாதிரி வைகை ஆற்றுக்கு சென்று அவர்கள் தங்களுடைய ஓலையை எழுதி போட்டார்கள். ஆனால் அது எதிர் செல்லாமல் ஆற்று நீரோடு அடித்து செல்லப்பட்டு விட்டது. ஞானசம்பந்த பெருமான் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன் முன்னல் வேந்தன் ஓங்குக என்ற ஒரு பதிகத்தை எழுதி ஆற்றில் இட்டார். அந்த ஓலை ஆற்று நீரை எதிர்த்து சென்று கரை ஒதுங்கியது. அந்த ஆற்றிலே நீந்தி எதிர்நீச்சி சென்று போகும்போது குலச்சிறையார் தன்னுடைய குதிரையில ஏறி அதை தொடர்ந்து ஆற்றின் கரையோரமாக தொடர்ந்து சென்று அந்த ஏடு ஒதுங்கிய இடத்திலே சென்று ஆற்றிலிருந்து அந்த ஏட்டை எடுத்துக்கொண்டு மீண்டும் இவர்கள் இருந்த இடத்திற்கு வந்தார். அப்படி அந்த ஏடு ஒதுங்கிய இடம் என்பதனாலே திரு ஏடு அகம் என்று சொல்லக்கூடிய திருவேடகம், இன்றைக்கு திருவேடகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த தளத்தில் இந்த ஏடு ஒதுங்கியது. அதை சென்று எடுத்து வந்தவர் குலச்சிறையார். இப்போ சுரவாதம், அனல்வாதம், புனல்வாதம் மூன்றிலேயுமே சமணர்கள் தோற்று போனதுனால அவர்கள் தாங்களே ஒத்துக்கொண்டபடி கழுவேற தயாரானார்கள். அதை கழுவேற்றியவர் குலச்சிறை நாயனார். ஏன்னா மந்திரி என்ற முறையிலே, அரசாங்கத்தை நடத்துகின்ற நிர்வாகி என்ற முறையிலே வாதில் தோற்ற அமணரை வன்கழு தீதி நீங்கில ஏற்றுவித்தார், அவர்களை கழுவிலே ஏற்றினார் என்று இங்கே சேக்கிழார் பாடுகிறார். இதில் சில முறைப்பாடுகள். ஏன்னா அப்போ இருந்தது 8000 சமணர்கள் என்ற ஒரு செய்தி. இப்போ 8000 சமணர்களை கழுமரத்திலே ஏற்றினார்கள், அது சைவத்துக்கு சிறப்பா என்ற ஒரு கேள்வி பிற்காலத்திலே இப்போ எழுந்தது. அப்படி வருகின்ற பொழுது அவர்கள் தாங்களாகவே தான் தங்களை ஏற்றுக்கொண்டார்கள், கழுவிலே ஏற சம்மதித்தார்கள் என்று ஒரு செய்தி சொல்லப்பட்டது. ஆனால் இதில் வேறு சில செய்திகளும் இருந்தது. 8000 சமணர்கள் என்பது அந்த காலத்தில் சமண சமயம் பல்வேறு இடங்களிலே தழைத்திருந்தது. இன்றைக்கும் கூட சமண சமயத்தினுடைய அந்த எச்சங்களை ஆங்காங்கே பார்க்கலாம். காஞ்சிபுரம் பக்கத்தில் திருப்பருத்தி குன்றம் என்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய சமண பள்ளி இருக்கிறது. அந்த மாதிரி பல இடங்கள்ல இருக்கு. மகேந்திரவர்ம பல்லவன் அவன் முதல்ல சமணராக இருக்கின்ற பொழுது பல இடங்களிலே சமண பள்ளிகளை கட்டியிருக்கிறான். பிற்காலத்தில் சைவனாக அப்பரடிகள் முயற்சி அவன் சைவனாக மாறிய போது சிலவற்றை இடித்து அதை கோயிலாகவும் அவன் ஆக்கினான். அந்த மாதிரி சமண பள்ளிகள் நிறைய இருந்தபோது 8000 என்ற இடத்திலே இருந்தக்கூடிய சமணர்கள் பள்ளி, அவர்கள் 8000 சமணர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பேரு. அந்த 8000 சமணர்கள் தான் ஞானசம்பந்த பெருமானுடன் போட்டியிட்டு அனல்வாதம் புனல்வாதம் செய்தார்கள். ஆகவே அதில் தோற்றவுடன் அவர்கள் அந்த நாட்டை விட்டு போய்விட்டார்கள் என்றது ஒரு செய்தி. அதனால 8000 சமணர்கள் போது 8000 என்ற ஊரிலே இருந்த சமணர்கள் என்று நம்ம அதை எடுத்துக்கலாங்கிறது ஒரு வாதம் இருக்கு. ஏன்னா 8000 சமணர்களை கழுவில் ஏற்றினங்கிற ஒரு பெரிய செயல் வரலாற்றில் எந்த குறிப்பும் இல்லாமல் போகாது. அப்போ இது ஒரு செய்தி. 8000 என்ற ஊரிலே இருந்த சமணர்கள் என்று நம்ம அதை எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு செய்தி இருக்குது. கழுமரம் ஏறுதல் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மனிதனை கூர்மையான ஒரு கம்பில்
அதாவது பென்சில் கூர்ப்புன்னு வச்சுங்களேன். இப்போ சாதாரணமாக நம்ம பென்சிலை நல்லா கூர்ப்பாக சீவிட்டு நேராக நிமித்தி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி மரத்தில் வந்து நல்ல கழுமரம்னு சொல்லுவாங்க. அதை இது பண்ணி அதனுடைய உச்சி கூர்மையாக இருக்கும். இந்த தண்டனை பெற்றவனை 2 பக்கமும் அவனுடைய 2 கைகளையும் கால்களையும் பிடித்து கொண்டு அவனை தூக்கி அப்படியே அவனுடைய ஆசன வாயை அந்த மரத்திலே அந்த கூர்ப்பிலே சொருகுவார்கள். அப்படியே சொருகி அவனை அழுத்தி அந்த ஆசனவாய் வழியாக அந்த கழுமரம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி அவன் உடம்பு பிளந்து போகும். 2ஆம் உடம்பு பிளந்து போகும். இது அந்த காலத்தில் பழைய காலத்தில் வழங்கப்பட்ட தண்டனைகளில் ஒரு தண்டனை. மிகப்பெரிய குற்றம் செய்த ஒருவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக இந்த கழுமரம் ஏற்றுதல் அப்படிங்கிற தண்டனை இருந்தது. அப்போ இந்த அமணர்கள் அப்படி செய்தார்களா என்றால் அதற்கான ஆதாரங்களாக ஒன்றும் கிடைக்கல. ஆனால் அந்த மாதிரி கடுமையான தண்டனைக்கு அவர்கள் நாங்கள் உட்படுகிறோம் என்று சொன்னார்கள். இதில் இன்னொரு ஒரு செய்தி சொல்கிறார்கள், கழுமரம் ஏறுதல் என்பது இந்த மாதிரி கொடுமையான முறையில் அவர்களை உள்ளே ஆசனவாய் வழியாக அவர்கள் அழுத்துவதில்லை. ஒரு மரம், அந்த மாதிரி கழுமரம் என்று ஒரு மரம் நிறுத்தப்படும். தோற்றவர்கள் தங்களுடைய மேலாடைகளை அந்த கழுமரத்திலே அணிவித்து விட்டு அந்த ஊரை விட்டு சென்று விடுவார். இதுவும் கழுமர தண்டனை எல்லாம் ஒரு தண்டனையாக இருந்தது. ஆகவே இந்த 8000 சமணர்கள் நீங்கினார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அவர்கள் தங்களுடைய மேலாடைகளை கழட்டி வைத்து விட்டு அந்த நகரத்தை விட்டு சென்றிருக்கலாம் என்று ஒரு செய்தி தெரிகிறது. இதெல்லாம் வந்து ஆராய்ச்சியில் இருக்கு. இப்படித்தான் நடந்துச்சுங்கிறதுக்கு இல்லை, செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இப்போ குலச்சிறையாருடைய சிறப்பாக தீது நீங்கிட ஏற்று வைத்தார் திறம் யாது போற்றினேன், இது எல்லாத்தையும் தொகுத்து பாருங்க. இதுதான் குலச்சிறை நாயனாருடைய சிறப்பு. பாண்டிய நாட்டிலே சைவத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு மங்கையர்க்கரசியார் ஒரு தூண்டுகோலாக இருந்தார். ஆனால் அவருடைய எண்ணத்தை செயல்படுத்திய ஞானசம்பந்தர் மூலமாக செயல்படுத்தி அதற்கு ஆதாரமாக இருந்தவர்களை, அடிப்படையாக இருந்தவர்களை நாட்டை விட்டு விலக்கி பாண்டிய நாடு தென்னன் நாடு என்று சிறப்பு பெறுவதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தவர் குலச்சிறை நாயனார் என்ற வகையிலே அவர் நாயன்மார் என்று போற்றப்படுகின்ற ஒரு தன்மையை பெறுகிறார். ஞானசம்பந்தர் காலத்திலே அவரோடு உடன் இருந்தவர்கள் மங்கையர்க்கரசியார், நின்ற சீர் நெடுமாறனார், குலச்சிறையார், இவர்கள் மூவரையுமே அடியார்களாக சிவபெருமான் காட்டியிருக்கிறார். ஏன்னா திருத்தொண்ட தொகை அருளி செய்தது சிவபெருமான். ஆகவே இந்த 3 பேரையுமே நாயன்மாராக காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே குலச்சிறை நாயனாருடைய திருவடிகளை நாம் வணங்கி, இன்றைக்கு நாம் சைவத்திலே இவ்வளவு சிறப்பாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணமாக திருநீற்றின் ஒளி விளங்க செய்தவர், அதற்கு முக்கிய தொண்டாற்றியவர் குலச்சிறை நாயனார் என்ற வகையிலே அவருடைய திருவடிகளை வழங்கி, அடுத்ததாக மேல் இனி ஏத்துகேன் வேத நீதி மிழலை குறும்பர்த்தால் என்று சேக்கிழார் இந்த புராணத்தை நிறைவு செய்கிறார். வழக்கமாக அவர் செய்யலாம். அந்த முதலில் சொன்ன அடியாருடைய வரலாற்றை நிறைவு செய்து அடுத்து பாட இருக்கக்கூடிய அடியாரை பற்றிய ஒரு குறிப்பை மட்டும் சொல்லுவது சேக்கிழாருடைய அந்த பாடல் நயம். அந்த வகையிலே மேற்கொள் இனி ஏத்துகேன் வேத நீதி மிழலை குறும்பர். மிழலை குறும்பர் என்பது பெருமிழலை என்ற இடத்திலே வந்த குறும்பர் என்ற ஒரு இனப்பெயர், ஒரு ஜாதி பெயரிலே வந்தவர். அவருடைய இயற்பெயர் என்ன என்பது தெரியவில்லை, சேக்கிழாரும் குறிப்பிடவில்லை. மிழலை குறும்பர் என்று மட்டுமே அவரை அழைக்கப்படுகிறது. அவருடைய வரலாற்றை சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த காப்பியத்தை அவர் குலச்சிறை நாயனாருடைய வரலாற்றை நிறைவு செய்கிறார். நாமும் அந்த வரலாற்றை நிறைவு செய்து அடுத்த வாரம் பெருமிழலை குறும்பர் செய்த தொண்டு, அவர் இறைவனுடைய திருவடியை அடைந்த விதத்தை பற்றி நாம் தொடர்ந்து பேசலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.